ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்ளஸ்டோன் சேனல். இன்னைக்கு நாம ஆந்திர மாநிலம் ராமகிரி அப்படிங்கிற ஊரில் இருக்க திருவாலீஸ்வரர் கோவில், அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் கதைகளில் சம்மந்தப்பட்ட ஒரு கோவிலாக இருக்குது. அது என்ன தகவல் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ராமாயண காலகட்டம் போது ராமபிரான் அனுமன்ட்ட வடக்குல இருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்லியிருக்காரு. அனுமனும் கொண்டு வரும் வழியில் பைரவரால் இந்த இடத்துல அந்த சிவலிங்கத்தை இறக்கி வைக்கிற மாதிரி ஆகிடுது. திரும்ப அனுமன் அந்த சிவலிங்கத்தை தூக்க முற்படும் போது தூக்க முடியல. ஸோ தான் வாளால் சிவலிங்கத்தை சுற்றி மேலே தூக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பவும் முடியல. அந்த வாளால் சுத்தன அச்சு இன்னும் இந்த சிவலிங்கத்தில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம். சிவலிங்கமும் ஒரு பக்கம் சாய்ந்த நிலையில தான் இங்கே இருக்கும். அதனால தான் இந்த கோவிலுக்கு திருவாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. கோவில்ல இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு குளம் பார்த்தீங்க இல்லையா? அந்த குளத்துல ஒரு நந்தி சிலை இருக்குது. அந்த நந்தி சிலையோட வாயிலிருந்து எப்போதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதோட நீர் ஆதாரம் என்னங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பின் பகுதியில் இருக்க அந்த மலையிலிருந்து இயற்கை நீரூற்றா அந்த நந்திக்கு வரலாம் அப்படிங்கிறது அங்கே இருந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த தண்ணி இப்போ வரைக்கும் ஸ்டாப் ஆனதில் எப்போதும் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க படிப்பகுதி பார்த்தீங்கன்னா, மலை மேலே இருக்க சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலுக்கு போகிற வழி. மேலே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அமைதியான சூழ்நிலையில் முருகனை தரிசிச்சுட்டு கீழே வரலாம். ஏறுறதுக்கும் ஒரு குட்டி அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். உண்மையாகவே நல்ல அழகான கோவில். கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்க்கலாம். போயிட்டு வாங்க. டே டிவோஷனல் ட்ரிப்புக்கு சென்னையிலேருந்து இப்போ நான் சொல்கிற பிளானை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரியபாளையம் அம்மன் கோவில், நெக்ஸ்ட்டு சுருட்டப்பள்ளி பெருமாள் கோவில், அப்புறம் திருவாலீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகலாபுரம் பெருமாள் கோவில், அப்புறம் மூத்துக்கோட்டைக்கு அப்புறம் வர காலபைரவர் கோவில், ஃபைனலாக சிறுவாபுரி முருகன் கோவில். உங்களுக்கு ஒன் டே பர்ஃபெக்டாக எல்லா கோவிலும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். கம்ப்ளீட்டாக முடியும். இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் ராஜேஷ் மேப்ளஸ்டோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.